என்னடா கிருஷ்ணா, நீயும் தெரியாத மாதிரி கேட்டு நானும் தெரியாத மாதிரி சொல்லிண்டு எதுக்கு உனக்கு வெண்ணெய் வேணும்னு கேள கொடுக்குறேன்னா. உடனே பகவான் சொன்னார், அம்மா வெண்ணெய் எனக்கு வேணும்னு உங்களுக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு தான் தெரியாத மாதிரி கேட்டேன், இப்போ தான் புரிஞ்சுட்டேளே வெண்ணெயை கொடுங்கன்னார். யசோதை சொன்னால், தேசிகன் சொன்னார், யசோதை உடனே வெண்ணெய் கொடுக்க மாட்டேன்ட்டாலாம். நான் உனக்கு வெண்ணெய் கொடுக்கணும்னா என் எதிர நீ ஒரு நாட்டியம் ஆடணும், ஒரு டான்ஸ் ஆடணும். அம்மா என்ன டான்ஸ் ஆடணும்னார். யசோதை சொன்னால், ஒன்றும் இல்லைடா, இந்த தயிரை கடையிறனோனோ வலது கையை இழுத்தா அவனுடைய இடது காலை தூக்கணும், இடது கையை இழுத்தா அவனுடைய வலது காலை தூக்கணும். என் கையை எத்தனை வேகமாக மாற்றி மாற்றி இழுத்தாலும் என் கை வேகத்தை உன் கால் வேகத்தில் காட்டிட்டு நர்த்தனம் பண்ணேன்னா இத்தனை வெண்ணையும் கொடுத்துட்றேன்னார். அம்மா ஆடுறேன், ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ வெண்ணையும் கொடுப்பேளான்னார். கொடுக்குறடா குழந்தை, இவளுக்கு தைரியம் எங்கே, வலது கைனா இடது கால், இடதுக்கு ஒரு இடத்துல தப்பித்தனா கூட வெண்ணெய் கிடையாது போட அப்படின்னு துரத்திடலான்னு எண்ணம். கிருஷ்ணன் தயாராகிட்டாராம். பார்த்தா யசோதை முதல் எடுக்கச்சையே வேகமாக கடைஞ்சு குழந்தையோட அந்த காலை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு மெதுவாக கிருஷ்ணனை பார்த்துட்டே, கிருஷ்ணா தவ விலோகனா கிருஷ்ணா சம்பிருதாயிவ ஸ்திமிததம் தோ கிருஷ்ணா தொத்புரோகதாம் தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனோ கவிபிரீட்டிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாதிருத்தமோ புவி கிருணந்தி தே கிருஷ்ணா பூரிதா ஜனாகா. கண்ணனும் அப்படியே நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். வேகமாக இழுத்தா வேகமாக ஆடினார். இந்த டான்ஸை பார்க்கறதுக்கு ஆயர்பாடியே கூடி தேர்னார் சுவாமி தேசிகன். ஆயர்பாடியில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா, இது என்ன நாட்டியம், இது ஒத்தி சொன்னால் இது பேர் பரதநாட்டியம்னு பேருன்னா, அதெல்லாம் கிடையாது, இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கதகளின்னு பேருன்னா. இன்னொருத்தர் இது குச்சிப்புடின்னா சுவாமி தேசிகன் கோபால வம்சத்தை எடுத்துன்னு ஓடி வந்தாராம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பரதநாட்டியமும் இல்லை, கதகளியும் இல்லை, குச்சிப்புடியும் இல்லை. நீங்கள் அதான் கவிதார்க்கிக சிம்மம்னு பேர். நீங்கள் என்ன டான்ஸுன்னு தவிச்சிருந்தேளே அந்த கேள்வியிலேயே இதுக்கு பதில் இருக்குன்னாராம். என்னன்னா தேசிகன் சொன்னார், என்ன டான்ஸுன்னு தவிச்சிருந்தேளே இது பேர் வெண்ணெய் டான்ஸுன்னு பேரை வச்சாராம். ஒரு வெண்ணைக்காக ஆடி தத்ரா நிமல்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்ய நல்த பவனே நவநீத நாட்டியமோ. நவநீத நாட்டியம், வெண்ணைக்காக ஆடின ஆட்டம் இது. அப்போவே தேசிகன் கேட்டார், கிருஷ்ணா பின்னாடி கலியுகத்தில் பிறக்க போகிறவன்லாம் கார்த்தால் எழுந்தால் ராத்திரி வரைக்கும் இன்னொருத்தங்கிட்டக்க இப்படித்தான் நாங்கள்லாம் வயிற்று பொழிப்புக்காக ஆட போகிறோன்னு அன்றைக்கே நீ ஆடி சாம்பிள் கொடுத்தியான்னு கேட்குறார். நாட்டியம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே அம்மா இவ்வளோ வெண்ணையும் தரேனால ஒரு கடுகளவு வெண்ணையை எடுத்து இந்தாடா கிருஷ்ணான்னாலாம். போம அவருக்கு ஆடினா அவ்வளவையும் தரேனார். கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் வேண்டாமா, ஒரு எலுமிச்சம்பழம் வெண்ணையை எடுக்கிறாளேன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணார், மாயனோனோ சட்டுன்னு 2 கிருஷ்ணனாக மாறினார். 4 கையை நீட்டினார். அம்மா வெண்ணெய்னாராம். யசோதை பார்த்தா, உங்கள் அம்மாடா உன் மாயத்தனத்தில் எங்கிட்ட காட்டாதேன்னு முதல்ல கொஞ்சம் வெண்ணெய் எடுத்தால் அதையே 2ஆக உண்டா, இந்த கிருஷ்ணனுக்கு ஒன்று போட்டா, அந்த கிருஷ்ணனுக்கு ஒன்று போட்டா. அதனால தான் நவநீத இன்னைக்கு நவநீத கண்ணனாக வெண்ணெய்த்தாழி கண்ணனாக பகவான் காட்சி அளிக்கிறவர். தேசிகன் அந்த ஒரு கொஞ்சம் வெண்ணெய்க்கே அவ்வளவு அம்மாட்ட கஷ்டமப்பட்டிருக்காருனாராம். அப்படிப்பட்ட கண்ணன் தானே அபரிமிதமான கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்புன்னர் தேசிகன். கோவர்தனகிரிக்கும் இதுக்கும் வலமதன சபர் யாம் வல்லபாக நந்த முக்கியாக மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டியேல். மேலையார் பண்ணியிருந்ததை இப்போ இந்த உற்சவம் எதுக்கா 56 பக்ஷணங்கள் வடக்கே பண்ணுறாளே அவா எதுக்காக பண்ணுறான், அதை பார்த்து பெருமாள் இங்கேயும் தானும் அனுபவிக்கணும்னு இங்கே இவா மனசில் புகுந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. காரணம் என்னென்னா, ஒரே காரணம் சொன்னார், பெரியவாள்லாம் அந்த காலத்திலேருந்து பண்ணியிருந்த ஒரு வைபவம். அந்த 56ன்றதுக்கு கணக்கு என்ன அப்படின்னா, கோவர்தனகிரி திருக்கோலத்தினுடைய ஒரு வைபவம், கோவிந்த பட்டாபிஷேக சரித்திரம் நமக்கு தெரியும். மழைக்காக வருஷா வருஷம் இந்திரனுக்கு போடக்கூடிய அந்த ஒரு பூஜை, அந்த இந்திரனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டிய பக்ஷங்களை எல்லாம் கண்ணன் நிறுத்தினார். இந்திரனா நமக்கு மழையை கொடுக்குறான்.
அவன் பண்ணுற புண்ணிய பலத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வேஸ்வரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறாம்மா. இந்திரன் நமக்கு பண்ணுறதே கிடையாது. காட்டில் இருக்கிற மரங்களுக்கெல்லாம் யார் பூஜை போடுறா? சிங்கம் புலி கரடிலாம் இந்திரனுக்கு வந்து பூஜையாக நடக்கிறது அதெல்லாம் கிடையாது. இதம் தாவத் சத்தியம் யதிக சபசவோ ந குலதனமோ ததா ஜீவ்யாயாசோ பலி அச்சல பர்த்ரே சமுஜித அச்சல பர்த்ரே சமுஜித. நம்ம கோவர்தனகிரிக்கு இத்தனையும் சமர்ப்பணம் பண்ணுவோம். கோவர்தனகிரினா மலையை தடுத்து நமக்கு மேகங்களை தடுத்து மழையை கொடுக்கறது. அதனால் நமக்கு மழை ஏற்படுறது அப்படின்னா ரெண்டு காரணம். லோகத்தில் இருக்கிற பசுக்கள்லாம் சம்ரட்சிக்கப்படுறது. ரெண்டாவது, லோகத்தில் இருக்கக்கூடிய பிராமணாலாம் அவள் சொதர்மத்தை விடாமல் இருக்கிறது. அவள் ரெண்டு பேரை பூஜிச்சாலே நமக்கு மழை கொட்டும்மா. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகீசா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இதான நம்ம பாராயணெல்லாம் முடித்த உடனே பெரியவாள்லாம் சொல்கிற ஸ்லோகம் என்ன? பகவான் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா, நம்ம இந்து தர்மம் தான் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு செல்ஃபிஷாக கேட்காதான். பகவான் திருவேங்கடமுடையானத்தில் அப்போ நான் சொன்ன தயா சதகம் உனக்கு திருப்தியாக இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டாம். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உலகத்தில் இருக்கிற எல்லா பிராமணாலும் சௌக்கியமாக இருக்கணும், உலகத்தில் இருக்கிற எல்லா பசுக்களும் சௌக்கியமாக இருக்கணும். இவா ரெண்டு பேரும் சௌக்கியமாக இருந்துட்டால் நான் பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகமே சௌக்கியமாக இருக்கும்னு வாழா வேடிக்கையாக சொல்லுவா. தினமுமே இந்த ஸ்லோகத்தை ஒத்தர வாத்தில் பாராயணம் பூர்த்தியில் சொல்லியிருந்தார். இந்த பாராயணம் பண்ணுறாரு. இவாத்துக்கு பக்கத்தாத்தில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பசுமாடு இருந்துதான். அவாத்து பசுமாடு இந்த பாராயணம் பண்ணுறவருடைய கீரை பாத்தி மேய்ச்சல் நிலம் எல்லாத்தையும் அது மேய்ஞ்சிட்டு போயிடும். அதில் ஒரு கவலை இருக்குது. நாம் நாளுக்கு நாள் தேஞ்சுட்டே இருக்கோம். பக்கத்தாத்து கோபாலகிருஷ்ணாத்து பசு நம்ம ஆத்ததை எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடுது. நம்ம அந்த பசு சௌக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். தினமுமே பாராயணத்தை முடித்த உடனே திருவேங்கடமுடையான்ட்டக்க எல்லா பசுக்களும்னு கேட்குறோம். அதில் அந்த கோபாலகிருஷ்ணாத்து பசுவும் சேர்ந்துன்றது. நாளையிலேருந்து அது நன்னா இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணாராம். பகவான் ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சமானார். அப்பா உனக்கு என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, தினமும் சொல்கிற ஸ்லோகம் தான் இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னாராம். நடுங்கி போயிட்டார் பகவான். ஒரிஜினல் ஸ்லோகத்தையும் உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது, அதில் வேறு இன்றைக்கி சேஞ்ச் வேறு பண்ணியிருக்கியாடா, பயமாக இருக்கே, என்ன வேணும்னார். ஒன்றும் இல்லை, சின்ன மாறுதல் கடைசி வரியில் பண்ணியிருக்கேன்னா. சொல்லுன்னார். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகேசா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யமோ கோபாலகிருஷ்ணன் பசுனிங்கலாக. இந்த கோபாலகிருஷ்ணநாத்து பசுவை தவிர எல்லாத்தையும் சௌக்கியமாக வச்சுருன்னாராம். ஆனால் தாத்பரியம், இவா ரெண்டு நன்னார் தான் மேகங்கள் வரும். அந்த மேகங்கள் மழையால் தடுக்கப்படுறதுனால நமக்கு அந்த மழை பெய்யறதை தவிர கோவர்தனகிரிக்கு நம்ம பக்ஷணங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணலாம். கோவர்தனகிரிக்கு நம்ம பூஜை போடலாம். அவருக்கு கிரிராஜன்னு பேருன்னார். கண்ணன் சொன்ன உடனே ஒத்துன்ட்டா. ஏன்னா அப்போ தான் இதுக்கு முன்னாடி காளிங்க நர்த்தனத்தை பார்த்துருக்காவா. ஒரு பாம்பு பேர்லேயே 1.5 மணி நேரம் லோலாபத சரண லீலாகதை சரித்த ஆலாகலே நிஜபனேன்னு ஒரு குழந்தை இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும் அத்த தீக்ஷு விதீக்ஷு பரீக்ஷு பித பிரமிதோ தர வாரி நிநாதபரை உதகா துதகா துரகா திபதி தொதுபால் தமசால் தருஷால் தமனா. அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் ஒரு பாம்பு பேரில் பேசியிருக்கான்னு அவன் சொல்கிறத கேட்கணும். அதனால் இந்திரனுக்கு வேண்டாம், நம்ம இவன் சொல்கிறபடியே அத்தனை பக்ஷணங்களையும் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு அவள் இன்னிக்கும். அதனால தான் இந்த அமிர்தோற்சவம்னு நம்ம நடத்தின்னு இருக்கோமே. இன்னிக்கும் பிருந்தாவனத்தில் நம்ம பார்த்தோன்னா கோவர்தனத்தில் பகவானுக்கு தீபாவளிக்கு மறுநாள் இதே போல் 56 விதமான பக்ஷணங்களை பண்ணி இன்னிக்கும் ஒரு உற்சவம் நடந்துருக்கான். சுவாமி தேசிகன் அற்புதமாக வர்ணிக்கிறார் இந்த கோவர்தனகிரி சமர்ப்பணத்தை பற்றி யாதவாபிதயத்தில். அப்போது பகவான் அந்த கோவர்தனகிரிக்கு என்ன பெருமை அப்படின்னா, கர்க்க சம்ஹிதை சொல்கிறது. அந்த கோவர்தனகிரி கிருத்தயுகத்திலையும் இருந்தது, திரேதாயுகத்திலையும் இருந்தது, துவாபர யுகத்திலையும் இருந்தது, கலியுகத்திலையும் இருக்குது. கிருத்தயுகத்தில் அது புலஸ்தியர்னு ஒரு மகரிஷி இருந்தார். அந்த மகஸ்தியர் அந்த நேர அந்த இருக்கக்கூடிய கோவர்தனகிரியை பார்த்தார். அதில் அவருக்கு தபஸ் பண்ணணும்னு தோணித்து. 100 மடங்கு பலனா அங்கே உட்காந்து தபஸ் பண்ணால் கோவர்தனகிரிக்கு.
அப்போ அந்த புலஸ்தியர் என்ன பண்ணார், இந்த துரோணகிரின்னு இந்த கோவர்தனகிரியோட அப்பா பேர் என்னன்னா துரோணகிரியோட புள்ள இந்த கோவர்தனகிரி. அதை போய் நான் என் கூட அழிச்சுன்னு போனோம்னார், பையன் ஆசைப்பட்டா எடுத்துன்னு போங்கோன்ட்டார். பையன் மறுக்க முடியுமா, மகரிஷி சபிச்சுருவாரு. அதனால் என்னை எப்படி இவ்வளோ பெரியவனாக இருக்கனே எப்படி எழுந்தருளை பண்ணுவேன்னார். அவர் தபசக்தியினால் அவளை அப்படி சின்னதாக்கி தன்னுடைய தோளில் வச்சுட்டு நேராக எழுந்தருளை பண்ணு. அப்போ இந்த கோவர்தனகிரி சொல்லித்தான், புலஸ்திய மகரிஷே, என்னை எழுந்தருளை பண்ணுற சமயத்தில் எங்கேயாவது பூஸ்பர்சம் படுற மாதிரி என்னை கீழே வச்சா அங்கேயே தங்கிடுவேன். ரங்கநாதர் விபீஷணனுக்கு ஆக்ஞையிட்ட மாதிரி தான் அங்கேயே தங்கிடுவேன்ட்டு. அப்படிலாம் வைக்க மாட்டோமான்னார். அப்போ பிருந்தாவனத்தை தாண்டி வந்துருச்சே ஓடக்கூடிய தூய பெருநீர் யமுனை இருக்க, மகான்களுக்கு நதி தீரத்தை பார்த்தாலே தீர்த்தமாடணும்னு தோணும், எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. இவர் அப்படி தாண்டிட்டு வரச்சே அந்த நதியினுடைய வேகத்தை பார்த்தார், ஞாபகம் இல்லாமல் அப்படியே கோவர்தனகிரியை கீழே வச்சுட்டு தீர்த்தமாட போனார். இது அப்படியே தங்கிவிடுத்தான். தீர்த்தமாடிட்டு வந்தார். நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுத்தோம். அப்போவே நான் சொல்லிட்டேன் உங்ககிட்டன்னு. கோபம் வந்தது இவருக்கு. சபிச்சுட்டாராம். என்ன சபிச்சார், நீ இனிமே இந்த ஒசரம்தான் இருப்ப, எத்தனை யுகம் வந்தாலும் நீ வளரவே மாட்ட. அதனால தான் கோவர்தனகிரி சின்னதாகவே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அப்போ நீ ஒவ்வொரு அடி வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சிட்டே வருவேன் வேற. அதை பற்றிலாம் இது கவலைப்படலை. பிரஜபூமிக்கு நம்ம சேர்ந்துட்டோம். பிருந்தாவன் அப்போ கிருத்தயுகத்தில் புலஸ்தியரால் எங்கேயோ இருந்தது, பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு வந்தது. திரேதாயுகத்தில் இதே கோவர்தனகிரி பகவான் சரண்புக்க குறைகடலை அடலம்பால் மருக எய்துன்னு சேது பந்தனம் பண்ணணும் ராமச்சந்திரமூர்த்தி. அப்போ அனுமான கூப்பிட்டு எத்தனை கல், இங்கே இருக்கிற கல்லெல்லாம் போராது, அதனால் எவ்வளவு கல் எவ்வளவு மலை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுன்னார். சியாமம் தட்சிண தஸ்தகஸ்த சிரசம் தர்பே சயானம் தட்டே ராமம் ஷியாமள கோமளம் ரகுபதிம் சீதாபதிம் சுந்தரம் வீரைர்வானரபுங்கவைர் சதனுஷா ஸ்ரீலக்ஷ்மணேன விரதம் சம்சாரர்ணவதாரகம் கிருதிபஜே ஸ்ரீ சேதுராமம் சதா. சேதுராமனாய் பகவான் சமுத்திரத்தை சரணாகதி பண்ணார். அவன் வழி சொன்னான், நலன்கிட்டக்க கல்லெல்லாம் கொடுத்து போட்டுருக்கா. எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ பகவான் இந்த கோவர்தனகிரி இருக்க, அந்த கோவர்தனகிரியை தூக்கின்னு வர சொல்லி அனுமான்கிட்ட சொன்னார்.